HDFC நெட் பேங்கிங் ஆப்போட எம்பினை நீங்க வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் வந்து செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா நம்ம வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். HDFC ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்காட் எம்பின் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெட் பேங்கிங், அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நெட் பேங்கிங் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு லாகின் டு வெரிஃபை கிளிக் பண்ணி உங்களோட நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நியூ பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் நியூ எம்பின் செட் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதுவே உங்களுக்கு நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு வந்து தெரியல அப்படின்னா டெபிட் கார்டை வச்சு நீங்கள் ரீசெட் பண்ண முடியும். இதில் டெபிட் கார்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டெபிட் கார்டில் லாஸ்ட்டு அந்த 4 டிஜிட் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு எக்ஸ்பிரி டேட் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெபிட் கார்டில் நீங்கள் என்ன நம்பர் வந்து பின் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த 4 டிஜிட் பின்னை என்ட்ரு பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு வெரிஃபை கார்டு அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நியூ பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ பின்னை வந்து செட் பண்ணிடலாம். திருப்பியும் அதை ரீஎன்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட் நியூ பின் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே அந்த நியூ எம்பிஎன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த நியூ எம்பிஎனை என்ட்ரு பண்ணி நீங்கள் ஆப் லாகின் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி வந்துட்டு HDFC ஆப்பில் நம்ம எம்பிஎனை வந்து மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.